இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயாட்ட வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். கூண்ட பத்தி அழகா வந்து கூண்டு செஞ்சு குடுத்துருந்தாரு. கூண்டு அந்த வீடியோவிலயும் மக்கள் வந்து அதிகமான மக்கள் வந்து வரவேற்பு குடுத்துருந்தீங்க. இப்போ ஐயா வீடியோ வந்து மறுபடியும் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த வீடியோ பண்ண இந்த கூண்ட பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டு வந்து வித்தியாசமா 2 கூண்டு வந்து ஐயா வந்து அடிச்சு வச்சிருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. இந்த கூண்ட பத்தி இன்னைக்கு நீங்க சொல்லிருங்க. இந்த மக்கள் மத்தியில வந்து அதிகமான வரவேற்பு இருக்கு. சரி. அதனால இந்த இப்ப என்ன மாடல்ல கூண்டு அடிச்சிருக்கீங்க? இது என்ன சைஸ்ன்னு சொல்லி சொல்லிருங்க. ம். இப்ப வந்து எந்த ஊருக்கு இந்த கூண்டு போகுதுன்னு சொல்லிருங்க. சரி. ஆ. சரி. பாத்தீங்கன்னா மொத்தம் 12 அறைகள் இதுல செஞ்சிருக்கேன். சரி, சரி. இது வந்து நீளம், அகலம், உயரத்தை பத்தி நான் இப்ப சொல்றேன். அதே மாதிரி கதவுகளும் தனித்தனியா போட்டிருக்கேன். இதை பாத்துடுங்க. மேல 4 அடுக்கு. அதுக்கு மத்திய ஸ்டெப் 4 அடுக்கு. சரி, சரி. அப்புறம் கீழ் ஸ்டெப் 4 இருக்கு. சரி, சரி. அப்புறம் இந்த தட்டு பலகை அப்புறம் நீங்க வந்து கலத்திக்கலாம், மாட்டிக்கலாம். அந்த மாதிரி மாடல் செஞ்சிருக்கேன். இது வந்து எதுக்கு புறாக்கு ஆமா, இது புறாக்கு பெரிய பெரிய புறால் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய புறா போறதுக்கு தனித்தனி யாரையா தான் கேட்பாங்க. சரி, சரி. ஒவ்வொரு புறாவும் அடுத்தது பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு புறா அடுத்தது பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா சண்டை வரும்னு சொல்லி தனித்தனியா பொண்ணு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மாடல் தான் எல்லாருமே கேட்பாங்க. இந்த மாடல் தான் எனக்கு ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்குண்ணே. இப்ப இந்த பலகை போற நீங்க வந்து கலத்திக்கலாம், போட்டுக்கலாம். சரி, அதை காமிச்சு இப்படி கலத்திக்கலாம். சரியா? இந்த பலகை இப்படி கலத்திக்கலாம். முட்டை கீழே விழாம இருக்குங்க. இந்த தடுப்பு அடிச்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பலகையோட நீளம் அகலத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன். சரி, சரி. இதோட நீளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 1 அடி. இது வந்து 1 அடி நீளம். ஆமா, அகலம் பாத்தீங்கன்னா 1 அடி. 1 அடி. அந்த மாதிரி தான் பாக்ஸ் எல்லாமே செஞ்சிருப்பேன். எல்லாமே 1.5க்கு 1. சரி, சரி. 1.5க்கு 1 செஞ்சிருக்கேன். இதுல எல்லாமே சரியா? அப்படியே 12,000 செஞ்சிருக்கேன். 12,000. சரி. இப்படி நீங்க வந்து எல்லா பலகையும் கலத்திக்கலாம். சரி. இப்படி எல்லா பலகையும் நீங்க இப்படி கலத்திக்கலாம், போட்டுக்கலாம். சரியா? சரி. அந்த மாதிரி மாடல் செஞ்சிருக்கேன். சில பேர் என்ன கேட்பாங்கன்னா 1.5 அடி அகலம் கேட்பாங்க. 1.5 அடி அகலம் கேட்பாங்க. இது எத்தனை அடி? இது 1 அடி. 1 அடி. இந்த இருக்குல்ல, கூண்டோட அகலம் வந்து 1 அடி. 1 அடி. சரியா? நீளம் பாத்தீங்கன்னா 4 அடி. நீளம் 4 அடி. நீளம் 4 அடி. சரியா? உயரம் பாத்தீங்கன்னா கரெக்டா 3 அடி தான். உயரம் 3 அடி. காலோட சேர்த்து 3 அடி. கால் மட்டும் 1/2 அடி கொடுத்துருப்பேன். சரியா? கூண்டோட உயரம் பாத்தீங்கன்னா 3 அடி தான். 3 அடி. இந்த பாருங்க 3 அடி தான். 3 அடி. சரியா? சரி. அதுக்கப்புறம் வந்து டோர் வந்து தனித்தனி டோர். இது எல்லாமே 3 அறைக்கு. ஆமா. இப்ப நீங்க வந்து என்னன்னா, இப்ப எல்லா டோரும் பூட்டிக்கிடுதீங்க. சரி. இப்ப இந்த தட்டுல உள்ள மட்டும் கலத்தி கிளீன் பண்ணா இது மட்டும் கிளீன் பண்ணிக்கலாம். மத்தெல்லாம் பூட்டிக்கலாம். மொத்தமா திறக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமா திறக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். அப்படி சொல்லுவாங்க. சரி, சரி. இந்த கூண்டு எந்த ஊருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க? எப்ப நீங்க ஏத்தி விடுறீங்க இந்த கூண்டு? இந்த கூண்டு வந்து மயிலாடுதுறைக்கு போகுது. ஒரே ஆளுக்கு தான் போகுது. மயிலாடுதுறைக்கு போகுது. சரி, சரி. அந்த ஊருக்கு இந்த 2 கூண்டுமே அந்த ஊருக்கு தான் போகுது. 2 கூண்டுமே ஒரே ஆளுக்கு தான் போகுது. சரியா? யாக இதுக்கு முன்னாடி 2 கூண்டு அடிச்சிருந்தேன். சரியா? அதுவும் செங்கல்பட்டு பேர் இருந்துச்சு. செங்கல்பட்டு. இப்ப இந்த கூண்டு வந்து மயிலாடுதுறை போகுது. சரி. அடுத்த ஆர்டர் நீங்க எந்த ஊர்ல அடுத்த இதே மாதிரி கூண்டு தான் கேட்டிருக்காங்க. வள்ளியூருக்கு என்ன கேட்டிருக்காங்க. வள்ளியூருக்கு. அப்புறம் திருச்சிக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கூட 2 கூட கேட்டிருக்காங்க. சரியா? சரி. இப்படி இந்த கூட தான் எனக்கு ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆமா. அந்த கூண்டியா பிள்ளைட்ட காமிச்சுங்க பாத்துக்கோங்க. ஆனா வர பேரு வந்து மாடசாமி. அப்படி எந்த ஊரு, எந்த இடத்துல? ஊரு வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை. சரியா? நான் இருக்குது செந்தில் நகர். பாளையங்கோட்டையில செந்தில் நகர். பாளையங்கோட்டையில செந்தில் நகர்ல இருக்கேன். நம்பர் சொல்லிருங்க. என் போன் நம்பர் வந்து 99 40 76 98 75. சரியா? ஐயா நம்பரும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம். அவங்களோட சேனல்லையும் நம்ம லிங்கையும் கீழே கொடுக்குறோம். 2 கூண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா அது 4 அடி, இது 3 அடி. 3 அடி. சரி, சரி. ஆமா. மத்த உயரம் ஆகலாம் எல்லாம் ஒரே சைஸ் தான். அப்புறம் கதவு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே கதவா போட்டிருக்கேன். ஒரே கதவா? ஆமா. சரி, சரி. அதுக்கு வந்து 2 கதவா போட்டிருப்பேன். ஆமா, இதுக்கு 2 கதவா போட்டிருக்கீங்க. ஆமா. இவர்கிட்ட நான் கேட்டதுக்கு எனக்கு ஒரே கதவா போட்டிருக்கேன்னு. சரி, சரியா? நம்ம 2 இதுலயும் கூட நம்ம வந்து என்ன தனித்தனி கதவா போடலாம். சரி, சரி. ஒரு அடி கதவா கூட போடலாம். ஆனா இவரு எனக்கு அப்படி வேண்டாம்னா நீங்க ஒரே கதவை போட்டுருக்குன்னு சொல்லவே செஞ்சிருக்கேன். சரியா? சரியா? அதனால ஒரே கதவா போட்டுருக்கேன். உள்ளேயும் அதே மாதிரி தான். நீங்க அந்த புறா வந்து அடுத்ததை பார்க்க கூடாது. அடுத்து பார்க்க முடியாது. சரி. இதுவும் அதே மாதிரி தான். பலகை அப்புறம் கலத்திக்கலாம், எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தான். முட்டை 1 அடி நீளம் இருக்கும், அகலம் 1 அடி இருக்கும். சரி, சரி. நீட் வசம் 1 அடி. சரி, சரி. அப்படி இதுல வந்து 9 அறை இருக்கும். 9 அறை. அது 12 அறை இருக்கும். இதுல 12 அறை வருதுன்னா அதுல வந்து 12 அறை இருக்கும். சரி, சரி. இது வந்து 9 அறை. 9 அறை. அதாவது 3 அடி. 3 அடி. 3 தட்டு. 3 தட்டு. உயரம் 3 அடி. உயரம் 3 அடி. அப்படியே 3க்கு 3 9 வருஷம் வந்துருச்சு. ஏன்னா இது வந்து இந்த கூண்டு வந்து நீங்க ஏத்தி விட போறீங்க நீங்க. ஆமா. இது வந்து கூண்டு வந்து நான் மயிலாடுதுறைக்கு ஏத்தி. அந்த பேப்பர் எங்க நீங்க அந்த இடத்துல நீங்க என்னென்ன ஊருக்குலாம் சொல்லி அந்த பேப்பரை நீங்க அதையும் மக்கள்கிட்ட காமிச்சிருங்க. ஆமா.
இப்ப பாத்தீங்கன்னா ஐயா வந்து ஏற்கனவே சும்மா சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த வீடியோல என்னன்னா எந்தெந்த ஊருக்குலாம் வந்து நம்ம வந்து இந்த கூண்டு வந்து செஞ்சு அனுப்பலாம்னு சொல்லி இந்த பேப்பர்ல வந்து எல்லா விஷயமும் இருக்கு. அதை வந்து இப்ப தெளிவா வந்து ஐயா வந்து காமிச்சிட்டு இருக்காரு. பாத்துக்கோங்க. அப்படி வேணுங்கிறோம் உங்க ஊர் இருந்துச்சுன்னா கூட நீங்க ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கொண்டு ஐயா சொல்லிருங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லான அது போக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சரி சரி தெலுங்கானா, அது 4 இடத்துக்கு இருக்குன்னா அது போக தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊருக்கும் இது போகும். எல்லா ஊருக்கும். ஆமா, இது வந்து மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். சரி. இந்த பார்சல் சர்வீஸ் போட்டதுல எல்லா ஊருக்கும் போகும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஊருக்கு நான் அனுப்பியிருக்கேன். மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்கேன், பெரம்பலூருக்கு அனுப்பியிருக்கேன், விராலிமலைக்கு அனுப்பியிருக்கேன், செங்கல்பட்டுக்கு அனுப்பியிருக்கேன், திருச்சிக்கு அனுப்பியிருக்கேன், நாகர்கோவில் அனுப்பியிருக்கேன், வள்ளியூருக்கு அனுப்பியிருக்கேன். சரி சரி. இப்படி எல்லா ஊருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். ஆமா. சரி. இது வந்து என்னன்னைக்கு சில வீடுகள வென்டிலேட்டர் போட்டிருப்பாங்க. சரி. அந்த வென்டிலேட்டருக்கு வந்து கதவு இல்லாம வெறுமனே அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி. அப்ப இது வெறுமனே ஒரு ஃப்ரேம் செஞ்சு அந்த வென்டிலேட்டர்ல போய் அடிச்சிடலாம். சரி சரி. ஒரு 4 ஸ்க்ரூ பண்ணிட்டா போதும். சரி. அந்த ஸ்க்ரூ கலத்திக்கலாம், மாட்டிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க. செஞ்சு கொடுக்கலாம். சில வீடுகள பாத்தீங்கன்னா நீல கிரில் போட்டிருப்பாங்க. சரி. ஒரு 4 வயர் 5 நீளத்தை போட்டிருப்பாங்க. சரி. அப்படி போட்டதுனா ஒரு ஃப்ரேம் செஞ்சுட்டு சரி. அப்புறம் நம்ம எப்படி அவங்க வந்து அந்த அளவு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவங்க மேல போன் பண்ணி கூப்பிட்டா நான் போய் அளவு எடுத்து போய் அவங்க சொன்னா கரெக்டா இருந்தா ரைட்டு. சரி. இல்லன்னா நான் வந்து அளவு எடுக்கணும். சரி. அப்ப தூரமான ஊரா இருந்தா தூரமான ஊரா இருந்தா அவங்க அளவு கரெக்டா சொல்லணும். அவங்க தான் அளவு கரெக்டா சொல்லணும். சரி. அவங்க அளவு கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம செஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த ஜாமான் எடுத்துட்டு அவங்க ஊர்ல செஞ்சுட்டு வரலாம். ஆமா, அந்த மாதிரி தான். சரி. ஐயா நம்பர் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுப்போம். ஐயா நம்பரையும் கான்டாக்ட் பண்ணி நீங்க கொசுவல இந்த மாதிரி அடிச்சு கொடுக்குற மாதிரி ஐயா வந்து நல்லா அழகா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க நம்பர் ஐயா நம்பரையும் கீழே கொடுத்துருவோம். கான்டாக்ட் பண்ணி கேட்டுருவாங்க. அப்படியே இதை பத்தி சொல்லிடுங்க. அப்படி இது வந்து பாத்தீங்கன்னா கொசுவல கதவு. சரி. வீடுகளுக்கு ஜன்னல் இருக்குல்ல. ஆமாய்யா. ஜன்னலுக்கு வந்து 2 பத்து ஜன்னல், 3 பத்து ஜன்னல், 4 பத்து ஜன்னல் போட்டிருப்பாங்க. சரி. இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் பீஸ் தான் உங்களுக்கு இது காமிக்க. சரி. இந்த கதவை நீங்க வந்து இப்படி திறந்துக்கலாம். சரியா. இப்படி மூடிக்கலாம். சரி சரி. சில வீடுகளை வெளிப்பக்கம் வந்து இந்த கதவை போட்டுக்கலாம். சரி சரி. போட்டுக்கிட்டு நான் உள்ளுக்கு வந்து கொக்கி வச்சுட்டுருவேன். சரி. அதை கொக்கி மாட்டிக்கலாம். சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கதவை நீங்க வந்து இப்படி கலத்திக்கலாம். இப்படி கலத்திக்கலாம். சரியா. அந்த வலையை பத்தி சொல்லிருங்க. அப்படி இந்த கதவை நீங்க கலத்திக்கலாம். சரி. அதுக்கப்புறம் இந்த வலை வந்து பாத்தீங்கன்னா SS வலை. சரி. இது வந்து சில்வர் வலை. சரி சரி. எத்தனை வருஷம் ஆனாலும் கிடாது, அப்படியே கிடக்கும். சரி. இந்த ஃப்ரேம் வந்து வுட் ஃப்ரேம் தான் இது வந்து. சரி சரி. இதை நீங்க பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஆணி அடிச்சிருக்க மாட்டேன். சரி. எல்லாமே ஸ்டேபிள் பண்ணி தான் அடிச்சிருப்பேன். சரி. ஆனா இந்த கதவை நீங்க வந்து நல்லா கழுவிட்டு அழைச்சிட்டு திரும்ப நீங்க மாட்டிக்கலாம். காமிச்சிருங்க. அப்படி திரும்ப நீங்க மாட்டிக்கலாம். இந்த இடத்துல இப்படி லாக் இப்படி இருக்கும். சரி. அப்படி மாட்டிடுங்க. ஆமா, கீழ் மாதிரி லாக் இதுல இருக்கும். சரி. நீங்க அப்படியே எடுத்து இப்படி மாட்டிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்க விஷயம் செஞ்சு கொடுங்க. ஆமா. அலுமினியத்துல போட்டிருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. சரி. நான் வந்து வுட்ல செய்யறேன். சரி சரி. ஆமா. ஐயா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சு கொடுக்குறேன். புறா கூண்டு, கோழி கூண்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா முயல் கூண்டு, இந்த மாதிரி கொசுவுக்கு வராம இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. ஐயாவோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நம்ம நம்பர் கொடுக்குறோம். அவங்களோட சேனலையும் நீங்க பாருங்க. அவங்க சேனல் வந்து சொந்தமா செஞ்சு அவங்க சேனல் சொந்தமா வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஐயா நம்பர் வந்து 100 ரூபாய். நம்பர் சொல்லிடுங்க. என்னோட போன் நம்பர் வந்து 99 40 76 98 75. என்னோட ஒரே நம்பர் தான். வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். நான் ஊர் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை. நான் இருக்கிற இடம் செந்தில் நகர். சரியா. இப்போ பாத்தீங்கன்னா ஐயாவோட கூண்டு வந்து வித்தியாசமா வந்து கூண்டுகள் வந்து செஞ்சுட்டு இருக்கா. நம்ம வந்து 2வது ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். முதல் வீடியோ பார்க்கறவங்க வீடியோவை பாருங்க. நம்பிக்கை வந்து ஐயா செஞ்சு கொடுப்பாரு. எந்த ஊருக்குனாலும் சரி, எந்த மாவட்டம்னாலும் சரி, வெளியூராலும் சரி, வெளி ஸ்டேட்டா தானே. ஆமா, வெளி ஸ்டேட் 4 ஸ்டேட் இருக்கு. ஆமா, 4 ஸ்டேட்டுக்கும் அனுப்பியிருக்கோம். செஞ்சிருக்காரு. கேரளா வரைக்கும் ஐயா அனுப்பியிருக்காரு. நம்பிக்கை நீங்க ஐயா கால் பண்ணி கேளுங்க. நம்பிக்கை வந்து ஐயா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ல வந்து கூண்டுகள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. மீண்டும் வந்து அடுத்த வேலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.